வணக்கம். நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுறேன். மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண ஒரு பெண் கர்ப்பமானா ஃபர்ஸ்ட் மாதோட தள்ளி போகும். அவ மாதோட தள்ளி போனாலே ஃபர்ஸ்ட் தான் கர்ப்பமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப இந்த காலத்துல நவீன காலத்துல கரு இணை குழாய் கர்ப்பமும் இருக்கக்கூடும். ஸோ பிரெக்னென்ட்னு தெரிஞ்ச உடனே யூரின் டெஸ்டோ பிளட் டெஸ்டோ பண்ணிட்டு உறுதிப்படுத்திக்கணும். அந்த 32 நாள்ல கர்ப்பம் பதிஞ்சிருக்கா, கர்ப்பப்பையில தான் பதிஞ்சிருக்கா, கரை இணை குழாயில பதிஞ்சிருக்கா, அது ஆபத்தால நிலைக்கு கொண்டு போய் விட்டுடும். சோ உறுதிப்படுத்திக்கணும் கர்ப்பம் கர்ப்பப்பைக்குள்ளதான் பதிஞ்சிருக்கு, கரை இணை குழாயில பதியலன்னு. அப்புறம் எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி 6 வீக், ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ்க்கு ஒரு தரம், அப்புறம் மாசத்துக்கு ஒரு தரம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த குழந்தை கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தை சரியா வளர்றதா, துடிப்பு சரியா இருக்கா, உருவம் சரியா இருக்கா, எல்லாம் செக் பண்ணிக்கணும். துடிப்பு நல்லா இருக்கு, நல்லா வளருதுன்னா அவங்க மந்த்லி ஒரு தரம், ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு ஒரு தரம், அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு தரம் செக் பண்ணிக்கணும். கால் வீக்கம் வருதா, இந்த துடிப்பு சரியா இருக்கா, பிபி சரியா இருக்கா, யூரின்ல சர்க்கரை இருக்கா, எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த காலத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, இருதய நோய் வரக்கூடும். அவங்களுக்கு இருதய நோய் இருக்கிறது தெரியாமையே கூட அவங்க பிரெக்னன்சி ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உடம்பு சீரா இருக்கிறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு ஒரு தரம், அப்புறம் மாசத்துக்கு ஒரு தரம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி செக் பண்ணி கரெக்டா குழந்தை பெற்றுட்டா ஆரோக்கியமா குழந்தை பெற்றுக்க முடியும். அந்த தாய்க்கும் உயிருக்கு பாதிக்கம் இல்லாம, அந்த டெலிவரி போது தலை உள்ள இறங்கியிருக்கா இறங்கலையா, சிசேரியன் பண்ணணுமா, டயத்துக்கு பனிக்கூடம் சீக்கிரம் உடஞ்சிடுச்சா, அதுல இந்த மோஷன் கலந்துருந்தா குழந்தைக்கு துடிப்பு சரியா இருக்கா. ஸோ பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பிரெக்னன்சி இருக்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி உறுதிப்படுத்திட்டு மந்த்லி 15 டேஸ்க்கு ஒரு செக் பண்ணிக்கணும். அப்புறம் மாசத்துக்கு ஒரு செக் பண்ணிக்கணும். அப்புறம் டெலிவரி நார்மல் ஆகுமா இல்லையான்னு பார்த்துக்கணும். நார்மல் ஆகாதுன்னா டயத்துக்கு சிசேரியன் பண்ணிக்கணும். நார்மல் ஆகுனா நார்மல் டெலிவரி பண்ணிக்கணும். ஸோ நிறைய இந்த கப் அண்ட் லிப் நிறைய மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இதுல நிறைய ஆபத்து இருக்கு. அந்த தாய்க்கு உடம்பு பாதம் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு வாரத்துல ஒரு தரம், அப்புறம் 15 நாளைக்கு ஒரு தரம், அப்புறம் மாசத்துக்கு ஒரு தரம் செக் பண்ணிக்கணும் டில் டெலிவரி மட்டும்.